ஏய் யாரும் இல்லை மச்சான், போய் வாடா போகலாம். எம்மாடி எவ்வளோ பெரிய செவரு பா. செவரை கட்டினா இவ்வளோ பெருசு கட்டிக்கிறேன், எகர கூட முடியல. எம்மா அடி பாடா, எப்படியா கட்டி வச்சிட்டோம்டா. மச்சான் வா மச்சான், ஒரு ரூமுக்கு போகலாம். மச்சான் என் ஆள் 10 ரூபா வச்சுரா, என் ஆள் காலேஜுக்கு போகலாம் மச்சான். ஏய் சரிவா போலாம். வா வா. ஓகே சார், ஓகே. சீக்கிரம் இருங்கடா, சார் என்ன பார்த்துட்டு போறாரு. ஏய் எனக்கு பானிபூரி வாங்கி கொடுங்கடா. ஏ தோசுகி தோசைலாம் வேணாம் மச்சான், பானிபூரி போதும்டா. It is a very very important one of the gear. It is meshed in a bevel gear and ஹலோம்மா சொல்லுங்கம்மா. ஆமாம் காலேஜில் தான் இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா. சரிம்மா. சரி, அவன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறான், இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேம்மா. சரிம்மா. சரி ஓகேம்மா, வேறு ஒன்றும் இல்லைம்மா. அவன் ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறம்மா, நான் சொல்கிறேம்மா. ஆமாம். சரி ஓகேம்மா. வச்சிடுறேம்மா. அம்மா வேற இவ்வளோ சங்கடப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அவன்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியலையே. அவங்க அம்மா வேற என்னை முழுசாக நம்பியிருக்காங்க, நான் அவனை மீட்டு கொடுத்துருவேன்னு நம்புகிறாங்க. இந்த முருகனை நம்பி தான் அவங்க அம்மா அப்பா குடும்பம் தங்கச்சி இத்தனை பேர் இருக்காங்க. இந்த கஷ்டம் ஏன் அவனுக்கு புரிய மாட்டேதுன்னு தெரியலையே. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு இவனுக்கு எப்படி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுனும் புரியலை. அவங்க அம்மா என்னை நம்பிட்டாங்க, நான் அவனை கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும். முருகனை அவங்க அம்மா கிட்ட அவங்க ஒரு பொறுப்புள்ள பிள்ளையாக கண்டிப்பாக ஒப்படைச்சே ஆகணும். எங்க மச்சான் அந்த 3 பேர் ஆளையே காணோம் நீ காலேஜில்? ஏய் பஸ் வாடா, சீக்கிரம் வாடா வாடா வாடா. உன்னை நம்பி நீ கட் எடுத்ததே வேஸ்ட்டுடா. ஆமாம் மச்சான், என் ஆள் ஆப்ஷன் போடா. ஏன் மச்சான் பானிபூரி கடைக்கு போயிட்டாளா? ஒரே பசிக்குதுடா, சீக்கிரமா வாங்கடா. ஒரு நிமிஷம் இரு மச்சி, சேர்ந்து போகலாம். எழுத ஆசைப்பட்டேன், அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன். என்னடா மச்சான், அவன் காலேஜுக்கு வர மாட்டான், கேன்டீனுக்கு வர மாட்டான், தூங்கிட்டே இருக்கான். சோம்பேறி வேண்டாம் அவன். சாய் ஏந்திரா டேய். எழுந்துரு எழுந்துரு. யாரா அவனுங்க? லைட் ஆஃப் பண்ணுங்கடா, கண்ணு கூசுது. எருமை புக்கில் கால வைக்காத. என்ன இருக்குது, ஷூவை கேட்டியா? எந்திரிக்க மாட்டான் அவன். என் ஆள் 2 நாளாக ஃபோன் பண்ணவே இல்லைடா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகடா. என்னாச்சுன்னே தெரிலடா. என்னடா மச்சான், அவன் ஏதோ புக்கில் படம் பார்த்துட்டு இருக்கான், நீயும் லேப்டாப் ஏதோ நோண்டிட்டு இருக்க, அவனும் தூங்கிட்டு இருக்கான். என் கஷ்டத்தை யாரா புரிஞ்சுக்கிறீங்க? மச்சான் மச்சான் எனக்கு ஃபோன் வருது. யாரு நீ கெஸ் பண்ணு? வேற யாரு? உங்க அப்பாவா இருக்கும். கரெக்டாக தான் கெஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறான். பார்க்குறான். எதுக்கு நீ கிளம்பி ரெடியாரு, வெளியே போகணும். மச்சான் அவதான்டா, கால் பண்ணுறா. இல்லை மச்சான், பேச வந்துடுறான். வழி 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 வழியே மாடு மாரி அடிச்சுட்டு போறான் பார். ஏய் மிச்சர்ரா, ஏய் தல்றா, மிச்சர் மேல உட்காந்துருக்க. வந்துட்டான்டா, சாப்பாடுறாம. எங்கடா ஓடுறான் அவன்? அவன் ஆள் யாராவது ஃபோன் பண்ணாங்களாண்டா? ஆமாண்டா, வர வர காலேஜ் வரவே பிடிக்கல. காலேஜ் வரணுன்றதே நினைக்காதீங்கடா, கட்டடிக்கிறதுலே குறியா இருங்க. மச்சான் எங்கேயா வெளியே போலாம்? வாடா மச்சான் வெளியே போலாம். எவ்வளோ நேரம் தான் லேப்டாப்பே நோண்டிட்டு இருப்ப? முன்னாடி எப்படி மச்சான் இருக்கு? ஆமா இது ரொம்ப முக்கியம். வாடா வெளியே போலாம்.
மச்சான் 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 அவளே என்ன கூப்பிட்டுருக்காடா, இருடா, யாராவது என் கூட இரு, வாங்கடா, இரு, எனக்கு வரேன். பைக் ஓட்ட தெரியாதா, ப்ளீஸ்டா வாங்கடா டேய். சரி, இதை வாடா போடா. மச்சான் வாடா, நீதான் என் தலைவர், நீதான் என் எங்கடா தலைவர். இவ்வளவு அவசரமா போறீங்க? உனக்கு ஜட்டி வாங்க தான்டா போயிட்டு இருக்கோம். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நல்ல வேலை மிச்சரை புடுங்கல. டேய் ஏஞ்சிரா டேய், வெளியே போலாம் ஏஞ்சிரா டேய். டேய் இது வேற ஒன்று. ஏய் எழுந்துடுறா டேய், எழுந்துடா. என்னடா காலங்கத்தாலே எழுப்புறீங்க? டேய் சாயந்தரம் ஆச்சுடா, காலேஜுக்கே போயிட்டு வந்துட்டோம். என்ன காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? அப்ப நீ காலையில இருந்து எழுந்திருக்கவே இல்லையா? ஏன்டா இப்படி தூங்குற? ஏன்டா என்ன எழுப்பல? நீ தான் சோம்பேறி மாதிரி தூங்கிட்டே இருக்கியே. சரி கிளம்பு, வெளியே போயிட்டு வருவோம். நல்லா தூங்கிறவனை எழுப்பி எங்கடா பலியாடு மாதிரி கூட்டிட்டு போறீங்க? தலையில தண்ணி ஊத்தி பிரியாணி போடதான். கேட்டு பெருசா இருக்குது, பூட்டு சிறுசா இருக்குது. டேய் இருங்கடா டேய், விட்டு போதீங்கடா, நானும் வந்துடுறேன். ஏன்டா பீச்சை பார்க்க வாடா கூப்பிட்டு வந்தீங்க? பின்ன என்ன மிச்சர் தினமா கூட்டு வந்தோம்? தீனி பண்டாரம் தூங்கு மூஞ்சி ரெண்டுத்தையும் வச்சுட்டு மேய்க்கிறதா இருக்குது. சும்மா வாங்கடா, அங்க போலாம் வா. அங்கேயாடா? ஆமா ஆமா, ஏ மச்சான் நீ போயிட்டு அம்மா ஃபோன் பண்றாங்க, பேசிட்டு சீக்கிரமா வாடா. கல்லு மேல காலை வை, தூக்க கலகத்துல சந்தில எங்க காலை விட்டுற போறேன். டேய் வழுக்க போதுடா, எனக்கு வேற நீச்சல் தெரியாது. டேய் அங்க பாருடா. எங்க மச்சான் பார்க்கணும், எங்க பார்க்கணும்? விடுடா. டேய் டேய் மச்சான், டேய் காப்பாத். டேய் நீச்சல் அடிடா, நீச்சல் அடி. டேய் காப்பாத்துடா. நல்லா கையாட்டு. டேய் உன்னால முடியும்டா. டேய் கிட்ட வா. டேய் மச்சான், நல்லா நீச்சல் அடிடா. மச்சான் காப்பாத்து. நீச்சல் அடி, நல்லா அடி. நல்லி அடி. மச்சான் கிட்ட வா. இன்னும் நல்லா. நீ மேல வா, மேல வா. மச்சான். நீச்சல் அடிடா. கைப்பிடி கைப்பிடி. மச்சான் காப்பாத்துடா. ஏய் என்ன இல்லாத. தூக்குடா. நல்லா டேய் கை புடுடா, புடுடா. தூக்குடா. அவ்வளோதான்டா, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு. இதுக்காடா இவ்வளோ பயந்த? பாத்தியா நீயே நீச்சல் அடிச்சு மேலே வந்துட்ட. உன்னாலே முடியும்டா. ஏன் இது உனக்கு தோணலை? தண்ணிக்குள்ளே விழுந்து அவ்வளோதான் நினச்சிப்பியா? முயற்சி பண்ணுடா. பார்த்துடா, பார்த்து பார்த்து மெல்ல மெல்ல மெல்ல. அப்படிதான், பார்த்து கலவை. பார்த்துடா, வழிகிட போதுடா. பார்த்து பார்த்து பார்த்து. புடிடா. அவ்வளோதான். பார்த்துடா. அவ்வளோதான்டா. புடிடா, தூக்குடா. மச்சான் டேய் என்னாச்சுடா? தள்ளி விட்டான்டா. டேய் என்னாச்சுடா? ஏன்டா அப்படி உன்னை கூட்டு வர? டேய் என்னாச்சுடா? என்ன ஆச்சுன்னு கேக்குறல தண்ணியில மச்சான். தள்ளி விட்டான் மச்சான். ஏன்டா அவனை தண்ணியில தள்ளி விட்ட? அதான் ஒன்றும் ஆகல, வந்துட்டான்ல. அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாரா போய் சொல்றது? டேய் நான் அவனும் வேணும்னு தள்ளி விடலடா. இப்போ அவனை தான்டா நீச்சல் போட்டு வந்தான். நம்ம பையன்டா அவன். அவங்க அம்மா கால் பண்ணி எவ்வளோ கஷ்டமா பேசுனாங்கடா. மற்றபடி நான் வேணும்னு எதுவுமே பண்ணலடா. இவன் நம்ம பையன் எனக்கு தெரியாதாடா. இவனுக்கு இவன் பண்ற தப்பு தெரியணும்டா. நம்மளாலையும் முடியும், நம்மளாலையும் படிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் இவனுக்கு வரவே மாட்டுது. அந்த எண்ணத்தை வர வைக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். ஆமாண்டா, எனக்கு கூட இங்கிலீஷ் சரியா வர மாட்டேங்குது. ஒரு லேப்டாப் கூட எப்படி ஆப்ரேட் பண்றேன்னு தெரியல நீ மச்சான். ஜெயிக்கணும்னா நீ தான்டா முயற்சி பண்ணணும். உன்னால முடியாதது வேற யாராலையும் முடியாதுடா. சாரி மச்சான், உன்னையே தப்பா நினைச்சிட்டேன்டா. இனிமேட்டு ஒழுங்கா படிக்கிறேன்டா. ட்ரை பண்ணணும் மச்சான். லைஃபோட முக்கியமான ஸ்டேஜில் இருக்குன்ற நம்மளால முயற்சி எடுத்து பண்ணணும்னு நினைக்கணும்டா. அப்போ தான்டா நம்மளால முடியும். இந்த நாள்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுடா. இப்போ நம்ம சும்மா இருந்துட்டோம்னா பின்னாடி நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்கடா. நாளைக்கு நேரத்துக்கு காலேஜுக்கு போகிறோம், கரெக்டாக படிக்கிறோம், எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் ஒரு நல்ல பேர் வாங்கணும். பசங்கலாம் இங்கிலீஷ் தெரியலன்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கடா. இனிமேல் பாரு, நானும் படிக்கிறேன், பட்டையை கிளப்புறேன்டா. பஸ் வந்துச்சு வாங்க. ஏய் பஸ் வந்துச்சுடா வாங்க. பஸ் கிளம்புது, சீக்கிரம் வாடா வாடா. ஏய் வண்டியை நிப்பாட்டி அண்ணன் அசியம் பார்த்தாத. போ 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 போ. மச்சான் பானிபூரி கடை இருக்குடா, இறங்கிடுமாடா. அப்ப காலேஜ் நாளைக்கு போயிடலாம்டா.
போடா டேய் போடா போடா அடி உள்ள வந்து போடா எங்க அப்பா சொல்லே கேட்க மாட்டேன் நீ சொல்லே கேட்க போறான் போடா ரொம்ப டேய் வேகமா போகுதுடா மூணு பேரும் ஸ்டெப்ஸ்ல நிக்கிறீங்க ஏய் டேய் பாடி உள்ள வாடா டச் உள்ள வந்துடா சொன்னா கேளுடா என்ன நான் சொல்றது புரிஞ்சு யாரா நடுவுல நின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான் டேய் சாந்துங்கடா அடி என்ன உள்ள பையன்டா பையன்டா அவன்? டேய் ப்ளீஸ்டா டேய் வேணாம்டா வண்டி வேற ரொம்ப வேகமா போகுதுடா இடம் டேய் இருக்கு, உட்காரு, உட்காரு. டேய் வாடா உள்ள போயேன்டா, வந்துடா தலைவரே, சொன்னா advice கேளுடா, பண்ணது என்ன போதும், நான் நீங்க சொல்றது முதல்ல உள்ள புரியவே போங்க. மாட்டேன். ஏய் மச்சான் 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 சாரிடா மச்சான் சாரிடா மச்சான் என்ன விட்டு போயிட்டேடா மச்சான் டேய் மச்சான் டேய் இங்க பாருடா என்ன பாருடா டேய் டேய் மச்சான் டேய் இங்க பாருடா என்ன பாருடா டேய் நான் தான்டா முருகன் என்ன பாருடா டேய் ஏஞ்சிரா டேய் திலீப்பா டேய் 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 ஏஞ்சிரா திலீப்பா ஏய் மச்சான் 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 ஏய் என்ன தெரியாடா ஏய் நான் தானே திலீப் ஏய் மச்சான் மச்சான் ஏய் சந்தோஷ் ஏய் உனக்கு கூடமாடா தெரியாடா டேய் ஏய் மச்சான் நில்லுடா ஏய் நானும் வரேன்டா டேய் ஏய் மச்சான் ஏய் என்ன எது யாருமே தெரியாடா டேய் டேய் ஏய் என்னை விட்டு போகாதீங்கடா ஏய் மச்சான் ஏய் நான் திலீப்டா டேய் ஏய் முருகா ஏய் என்னை விட்டு போகாதீங்கடா மச்சான் ஏய் நானும் வரேன்டா டேய் என்னை மறந்துடாதீங்கடா நான் எப்பயும் உங்கள் கூட தான்டா இருப்பேன் எந்த வித குறிக்கோளும் இல்லாமல் நான் வாழ்ந்தேன் யாரையும் மதிக்காமல் எனக்கு இப்படி ஒரு முடிவு வந்துடுச்சு நீங்களாவது சந்தோஷமாக வாழுங்கடா வாழ்க்கையோட முக்கியத்துவம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நொடியில் அந்த வாழ்க்கை மாறிடும். உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள், அதுக்கான முயற்சி, இது இருந்தால் மட்டுமே தான் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும். இந்த பசங்க உங்களோட வாழ்க்கையை உணர்ந்துட்டாங்க, ஆனால் அதுக்காக விலையாக ஒரு நண்பனை இழந்துட்டாங்க. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இப்போவே திருந்துவோம், வாழ்க்கையில் ஜெயிப்போம்.